Hi friends, welcome to Ranjit's recipe. இன்றைக்கி ரசப்பொடியும் இட்லி மிளகாய் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல ரசப்பொடி பார்க்கலாம். நான் வந்து அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 125 ml கப்பு மெஷர்மெண்ட் கப். அது துவரம்பருப்பு வறுக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. மற்றபடி எல்லாமே ஈஸியாக வறுத்து எடுத்துக்கலாம். சில பேர் வந்து இந்த கடலைப்பருப்புலாம் கூட சேர்ப்பாங்க, தனியாக சேர்ப்பாங்க. நாங்கள் சேர்க்குறதில்ல. ஒரு கப் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். 65 ml மெஷர்மெண்ட் உள்ள கப் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். 12 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த ரசப்பொடி வந்து 2-3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ துவரம்பருப்பு பறந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சீரகம் வறுத்துக்கலாம். சீரகம் வந்து 2-3 நிமிஷம்குள்ளேயே வறுந்துடுங்க. ரொம்ப நேரம் வச்சா கருகிடும். அதே மாதிரி ஒரு கசப்பு தன்மையாக வந்துடும். ஆனால் லேசாக வறுக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த டைமில் நிறுத்திக்கலாம். சீரகத்தோட மனம் நல்லா வருங்க. இது மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரசம் வந்து ரொம்ப ஈஸியாக வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் மிளகு வறுத்துக்கலாம். மிளகும் அப்படி தான் ரொம்ப சீக்கிரம் வறுந்துடும். இப்போ இது வறுத்தாச்சு. நெக்ஸ்ட் மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் வறுந்த உடனேங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் இருக்கும் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அரைக்கரைச்சி பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பவுடர் இது. நல்ல மணமாகவும் இருக்குங்க ரசம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அது நல்ல ஒரு மணமான ரச பவுடர் ரெடிங்க. நெக்ஸ்ட் இட்லி பொடி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் ஒரு அழகளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நல்லா செவக்க வறுக்கணுங்க உளுந்து மட்டும். இதுக்கு நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை, 10-15 அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு நிறைய சேர்க்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இது தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலையும் பூண்டு சேர்க்கும்போது ரொம்ப நல்ல மணமாக இருக்குங்க. உளுந்து வறுக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்க்குறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஈஸியான ரெசிபிங்க அது. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். இது பூண்டு சேர்த்துக்கலாம். சட்னி அரைக்கலாம் டைம் இல்லாத போது, சாம்பார் வைக்க டைம் இல்லை அப்படின்ற டைமில் இந்த மாதிரியான பொடி வகைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பொடிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
கருவேப்பிலை ஸ்டவ்வில் சீக்கிரம் வறந்துடுங்க. நல்லா மொறுமொறுன்னு வறந்தோடனே எடுத்துடலாம். இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே, அந்த பேனில் இருக்க சூட்லேயே கூட நல்லா வறந்துடும். இது நல்லா ஆறினோடனே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து பொடிச்சுக்கோங்க. சுவையான இட்லி பொடி ரெடிங்க. கட்டாயம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பாய்.